அவருக்கு இந்த படத்தோட கான்செப்ட் ஐடியா ஸ்க்ரீன் ப்ளஸு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப படம் பார்க்கவும் என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ அதுலேயும் நிறைய மூமெண்ட்ஸ் காலையில் ஒன்று பண்ணியிருப்பாரு. சீக்கிரம் ஒரு ஐபிஎல் டீம் மாதிரி ஒரு டீம் வாங்கி அதில் அந்த கௌசல்யா முருகேசன் கேப்டனாக போட்டு நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி உருவாக்கணும். எனக்கு சந்தோஷம் தான். இந்த படத்துல கண்டென்ட் தான் ஹீரோ. நாங்கள் எல்லாமே கண்டென்ட்டுக்காக நடிக்கிறது கரெக்டு தானே. கனாக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தனா இருந்தது நடிகர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. கனாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது, எஸ்பெஷலி அந்த சாங். அந்த சாங் தான் என்ன சொல்றது, எனக்கு எங்கே போனாலும் அந்த ஐடென்டிட்டியே அந்த பாடல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சாங் கான்செப்ட் வந்து இந்த பையன் ஒரு கிரிக்கெட்டரை சப்போர்ட் பண்ற ஒரு ஐடியா தான் அது. அதுல இவன் என்ன பண்ண முடியும் யோசிக்கும் போது, இவன் பேசிக்கலா அம்பையர் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியே பண்ணலாம் சொல்லி அப்போ அந்த டைம் தான் வரல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ கொஞ்சம் பண்றேன், இன்னும் பண்ணுவேன் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் ஐடியாவே, அந்த பாட்டோட ஐடியாவே இப்படிதான் 4, 6 அந்த மாதிரி தான், வைடு, நோ பால், ஃப்ரீ ஹிட் அந்த மாதிரி தான். வணக்கம். பிரச்சனை இல்லை. ஸோ எஸ், நான் வந்து ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தேன். ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் எங்களுக்கு டக்குன்னு டீசர் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த பக்கம் தர்ஷன் இருக்காங்க, இந்த பக்கம் காலிசா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதில் ஒரு ஃபன் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் 3வது ஒரு ஹவுஸ்மேட்ஸ் வராங்க, அவங்களுக்குள்ள தான் படமே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ இட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே தெரியுது, ஒரு ஃபேண்டசி ஃபன் அண்ட் ஹாரர் ஃபிலிமாக வந்து இது இருக்க போகுதுன்னு ஒரு கேரண்டி வந்து ட்ரெய்லர்லேயே கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், எடுத்தோடனே சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் இதுக்கு பிஃபோர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே என்னோட இன்டர்வியூவில் வந்து ஒரு குட்டி வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும். ஸோ சின்ஸ் இது வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஹாரர் ஃபிலிம்ன்றதுனால இப்போ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் நான் கேட்க போகிறேன், நீங்கள் ஜாலியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேட் டு சூஸ் ஒரு பேய் இன் யுவர் ஹவுஸ்மேட் அப்படின்னா நீங்கள் எந்த பேயை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது ஃபேமஸான பேயா? ஃபேமஸான பேய் காஞ்சரிங்கா இருக்கலாம், சந்திரமுகியா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க பக்கத்துலயே வச்சு நீங்க விளையாடி இருக்கீங்க பேயோட. அப்ப நீங்க சொல்லணும்ல. இப்போ நான் சந்திரமுகி. சந்திரமுகி ஏன் இப்ப நான் கேட்பேன், நீங்க எனக்கு பதில் சார். ஆமா, நல்லா பரதநாட்டியம் ஆடுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு சார், சீரியஸ்லி. தர்ஷன் நீங்க சொல்லுங்க. காஞ்சரிங். காஞ்சரிங் அதே ஏகப்பட்ட பாட்டு இருக்கே. காஞ்சரிங் 1 ஃபர்ஸ்ட். அதுதான் பயங்கரமா. ஆமா ஆமா. பேய் வீட்டுக்கு வர வச்சு பேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சுத்தி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்தணும் நினைச்சேன். ஓகே, சூப்பர் சார். அனுபவப்பட்டது என் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க காஞ்சரிங்கோட. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் காஞ்சரிங்கோட ஃப்ரெண்ட் ஆகுற அந்த ஃபீலிங்? அத அடக்க முடியாம தான் ஒரு 1 மந்த் போகும். அதுக்கப்புறம் போக அதோட சாவுலயே போற மாதிரி. ஓகே, சோறு வாங்கி கொடுத்து பேய்க்கே சோறு வாங்கி கொடுக்குற முதல் நீங்க தான். சூப்பர் சூப்பர். நீங்க தமிழ்ல இருக்குமா தெரியாது, பட் மலையாளத்துல இல்ல வல்லசாரிலாம் இப்படியே உண்டோ? பேசிக்கலி வெள்ள சாரி, பின்ன ஃப்ரீ ஹேர், பெரிய வெள்ளிய பொட்டு, தலை நிறைய முல்லைப்பூ, அந்த பேய் ஃபெமிலியர் பேய் அந்த மாதிரி ஏதாவது இருக்க நேமோட, லைக் காஞ்சரிங், அனபெல்லா அந்த மாதிரி. மோகினி கொடுத்துருவாங்க. மோகினி. ஓகே, மோகினி. எதுக்காக மோகினி சூஸ் பண்றீங்க ஹவுஸ்மேட்டா? பார்க்க அழகா இருக்குல்ல. ஆமா. ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரியே டக்குன்னு ட்ரெய்லரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து எங்களால் பார்க்க முடியுது. ஸோ யூஸ்வலி நம்ம ஒரு படம் நம்ம பிக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது கதை சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு சின்ன மொமெண்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே போகணும், கண்டிப்பாக நம்ம அந்த படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டோ இல்லை அந்த ஸ்கிரிப்டோட ஒரு வேரியேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன கிடைச்சது? எனக்கு வந்து நல்ல வேரியேஷன் இருந்தது, என்னோட கேரக்டருக்கு நல்ல வேரியேஷன் இருக்கு. அது நம்ம படம் பார்க்கும்போது அந்த டீட்டெயில் தெரியும். அப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருந்தது, ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. அதுவே போதும், அதை விட வேற என்ன வேணும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு. எனக்கு பேசிக்கலாக ஃபேண்டசிஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஃபேண்டசி படங்கள் பிடிக்கும். ஸோ அதனால இந்த ஃபேண்டசி கதைன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் டிக் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே த்ரூ அவுட் நான் இருந்ததில்லை. ஸோ சின்ன சின்ன போர்ஷனாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் கண்டென்ட் தான் ஹீரோ. நாங்கள் எல்லாமே கண்டென்ட்டுக்காக நடிக்கிறது கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டு தான். ஸோ கண்டென்ட்டுக்காக நாங்கள் ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அந்த பேட்டர்ன் இல்லாமல் இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான். ப்ளஸ் எமோஷனல் ஃபீலிங்ஸ், எமோஷனலோட இந்த படம் முடியும். தியேட்டர் விட்டு வெளியில் போகும்போது என்ன எப்படி ஃபீல் போனாங்க, ஒரு ஹோல் ஹார்ட் ஃபீலிங்ல அவங்க படத்தை விட்டு வெளியில் போவாங்க. ஓகே. அண்ட் தர்ஷன் அப்படின்னு சொல்லும் போது தர்ஷன்னா யார் அப்படின்றது வந்து கனா படத்துலையும் சரி அண்ட் குக்கு வித் கோமாளிலையும் சரி பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி வந்து தர்ஷனை வந்து பிடிச்சி அண்ட் புரிஞ்சு நிறைய ஃபேன்ஸ் வந்து அதனால உருவாச்சு. உங்களுக்கான வரவேற்பு இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். அண்ட் எஸ்கே அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் கனா மேசிவ் சக்ஸஸ் இருந்தது. இந்த ஹவுஸ்மேட்ஸும் அவரோட ப்ரொடக்ஷன்ஸும் அவர் படம் பார்த்து என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். அவருக்கு இந்த படத்தோட கான்செப்ட், ஐடியா, ஸ்க்ரீன் பிளஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப படம் பார்க்கவும் என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ அதுலேயும் நிறைய மூமெண்ட்ஸ் காலி என்ன ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் அதை வேற அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி வேற அதை சொல்லி அதை வேற பண்ணி காமிச்சாரு எனக்கு ஃபோன்லயே. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் பதட்டமாக உட்காந்து பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டே இருந்தேன். ஓகே என்ஜாய் பண்ணாரு. ஒரு எவ்ரி 5 minutes ஓகே அப்படிதான் படம் ஃபுல்லாக நான் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. சூப்பர். எஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி கனா ப்ளஸ் இந்த குக்கு வித் கோமாளி இந்த ரெண்டு விஷயம் வந்து தர்ஷன் அவருடைய லைஃப்ல ஒரு சின்ன வேரியேஷனை கொடுத்துருக்குன்னு கண்டிப்பா சொல்லி ஆகும். இல்லை பெரிய வேரியேஷன் தான். ஏன்னா இன்னும் வளர்ச்சி இருக்குதுல்ல. ஸோ அந்த விதத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வரவேற்பு அவங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சூப்பர். எனக்கு என்ன பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கனாக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தனா இருந்தது, நிறைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. கனாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. எஸ்பெஷலி அந்த சாங் தான் என்ன சொல்றது, எனக்கு எங்கே போனாலும் அந்த ஐடென்டிட்டியே அந்த பாட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எஸ்கேண்ணா, அருண்ராஜனா, திவு, அனி அவங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். அது தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபாரெவர் கிரேட்ஃபுல் தான் அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் CWC அது வந்து எல்லாத்தோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி தியேட்டரில் தான் இருந்தது. எல்லாம் வீட்டில் பார்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் போது அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் எங்கே போனாலும் அந்த CWC வந்தவங்க இவன் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பா. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து ஒத்தையடி பாதையிலே முன்னாடி வந்து இந்த டான்ஸா இருக்கட்டும் அந்த சாங்கே வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் டீகோட்லாம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மீம் பார்த்தீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்லையுமே வந்து இந்த கிரிக்கெட் ஓரியன்டா இருக்கிற அந்த கோட்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது இப்போ பார்த்தீங்களா அந்த மீம்ஸ்லாம்? எப்படி இவ்வளோ எப்படிதான் நீங்க பாட்டு போய் வருஷம் ஆனாலும் திருப்பி வந்து அதை இன்னும் டீகோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏன் கண்டுபிடிக்கல அதெல்லாம் டைரக்டர் பிளான் பண்ணி தான் இருந்தாரு. எனக்கு இந்த சாங் கான்செப்ட் வந்து இந்த பையன் ஒரு கிரிக்கெட்டரை சப்போர்ட் பண்ற ஒரு ஐடியா தான் அது. அதுல இவன் என்ன பண்ண முடியும் யோசிக்கும் போது இவன் பேசிக்கலா அம்பையர் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியே பண்ணலாம் சொல்லி அப்போ அந்த டைம் டான்ஸ் வரல. வரல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ கொஞ்சம் பண்றேன், இன்னும் பண்ணுவேன் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் ஐடியாவே, அந்த பாட்டோட ஐடியாவே இப்படிதான். 4, 6 அந்த மாதிரி தான், வைடு, நோ பால், ஃப்ரீ ஹிட் அந்த மாதிரி தான். அப்படிதான் அந்த பாட்டு எடுத்தது. அந்த டைம்ல யாருமே அது நோட்டீஸும் பண்ணல. இல்ல அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2 months முன்னாடி தான் நிறைய பேர் அதை டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் கவனிச்சிங்களான்னு சொல்லி. அப்பதான் பரவாயில்லப்பா இதை போல சரி பாட்டோட விஷுவல் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா யாரும் கண்டுபிடிக்கல. திரும்ப ஒரு வாட்டி நமக்கு வேணும். எஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தொடரும். நான் ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். உங்களோட
உங்களுடைய கேரக்டர் அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்தது. ஹோல் மூவிலே லாஸ்ட் அந்த எண்டில் தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ இம்பாக்ட் வந்து இதில் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். ஸோ இஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஒரு விஷயம் இதுக்குள்ளே லூப் இன் பண்ணதுக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ண வச்சது? ஸ்கிரிப்ட் தான். டைரக்டர் அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது. முதல் தடவை நான் எங்கிட்ட நரேட் பண்ணும்போது ஆக்சுவலி ஃப்ரம் டைட்டில் கார்டு தொட்டு ஓகே லாஸ்ட் என் கிரெடிட்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக 2.5 hours நரேட் பண்ணுது. அப்போது இந்த படம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் அடிக்கடி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த படம் நரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அது ப்ராப்பராக அது செய்தப்போ அது அவ்வளோ கிளாரிட்டி இருக்கணும் எனக்கு நினைச்சேன். அப்போ அதுதான் இது இந்த படத்தோட ஒரு மேஜராக ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குது. அதுதான் ஒரு மேஜர் அட்ராக்ஷன். ஓகே. அண்ட் தர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சோஃபார் பண்ண மூவியில் எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சைடு வந்து லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரியும் ஒரு ஃபீல் குட்டாக வந்து தர்ஷனோட மூவி நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ற இது ஒரு ப்ராமிசிங்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் இது தாண்டி எனக்கு இந்த ஜேர்னல்லாம் வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான வேரியேஷனை தர்ஷனை பார்க்கலாம் நாங்கள்? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணணும்னு எனக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு பேசிக்கலாக சில பேர் சொல்லுவாங்க இவங்க வந்து இதில் நல்லா பண்ணுவாங்க, இதில் ஓகே, இதில் இன்னும் பெட்டராக பண்ணும். எனக்கு அந்த மாதிரி எல்லாத்துலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேர் வேணும்னு எனக்கு ஆசை. இந்த பையன் இதில் பண்ணால் கரெக்டாக பண்ணுவான்னு. ஸோ எனக்கு அந்த ஒரு நான் அந்தளவுக்கு நான் இதுன்னு தெரில எனக்கு. மேபி நான் நிறைய ஜானர்ஸ் பண்ண எனக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ இந்த செக்மெண்ட் பேர் நானே வருவேன். ஸோ இந்த செக்மெண்ட் பேரே நானே வருவேன் தான். ஓகே. ஸோ எஸ், கொஸ்டின் இஸ் இஃப் யூ ஆர் கோஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேரி மூமெண்ட் என்னவா கொடுப்பீங்க? லைக் இப்போது சலங்கையில் பயமுறுத்துறது, லைக் காற்றடிச்சா பேய் வரும், அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஸ்கேரி மூமெண்ட் உங்களுக்கு இருக்க போகுதுன்னா என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு கோஸ்டாக இருக்கீங்க, நான் வர போகிறேன்னா இதுதான் அதுக்கான ஒரு சிக்னேச்சர் இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. விசில். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த விசில் அப்படியே காப்பி பண்ணி அது மூவியில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, விசில் தான். ஏன் சார் விசில் ஸ்பெசிஃபிக்காக? ஆக்சுவலி எனக்கு விசில் ஒரு கோஸ்ட் வச்சு விசில் அடித்தா பயமுறுத்தலான்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. கோஸ்டே நீங்க விசில் அடிச்சு பயமுறுத்தீங்க? இல்ல நீங்க கோஸ்டா இருந்து நான் விசில் அடிச்சேன்னா எல்லாம் பயங்கரமா பயப்படுவாங்கன்ற நம்பிக்கை. விசில் அடிச்சா எல்லாம் என்ஜாய் தானே சார் பண்ணுவாங்க. இல்ல இந்த விசில் அப்படி இல்ல, கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கு. ஆமா நீங்க ராட்சசல்ல தியானம் இருக்கு, ஆமா வெறும் விசில் தனியா ரூம்ல இருக்கீங்க, ஒரு விசில் சத்தம் கேட்டே இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சூப்பர் சார், சூப்பர். பயமா இருக்கு இப்பவே. திரும்பி விசில் சத்தம் எங்க கேட்டுச்சோ பயந்துறேன். இஸ் தர்ஷன் நீங்க இந்த லைட்ஸ் அவுட் என்ன படம்? லைட்ஸ் அவுட். லைட்ஸ் அவுட். லைட்ஸ் அவுட்னு ஒரு படம் இருக்கு. லைட்ஸ் அவுட். ஓகே. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண, லைட் ஆன் பண்ணா பேய் தூரத்துல நிக்கும். பக்கத்துல வரும். எஸ் பக்கத்துல வரும். ஆமா, அந்த மாதிரி நிறைய அந்த விஷயம். எஸ் ஆஷா நீங்க இல்ல சும்மா டான்ஸ் ஆடி. ஓகே. இந்த சந்திரமுகி போல. ஓகே, நாட்டியம் ஆடி. எஸ். ஸோ லாஸ்ட் ஃபைனல் செக்மெண்ட். ஸோ இது வந்து என்னது? அடடே நீயா அது. இந்த செக்மெண்ட் பேர் அடடே நீயா. ஸோ இது வந்து என்னன்னா, ஸோ ஹவுஸ்மேட்ஸ்னால ஃபுல்லாக ஹவுஸ்மேட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ உங்களுடைய நீங்கள் நடித்த மூவியில் இருக்கிற கேரக்டரோட நீங்கள் வந்து ரூம் ஷேர் பண்ண போகிறீங்க. நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லுவேன். ஸோ அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க, இல்லை அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? லைக் அவங்க மூவி பற்றி கூட சொல்லலாம், நடிச்ச அந்த மூவி பற்றி சொல்லலாம், இல்லை ஃபியூச்சருக்குலாம் இப்படி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன காம்ப்ளிமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அது ஸோ ஃபஸ்ட்டு காலிசா கிட்ட போய். ஸோ முண்டாசு பெட்டியில் அலுமணி அவங்க தான் உங்களோட ரூம் ஷேர் பண்ணுறாங்க. ஹவுஸ்மேட்டாக இருக்காங்க உங்களோட. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக அவங்க உங்கள் ரூமுக்கு வராங்க, எப்படி வெல்கம் பண்ணுவீங்க அவங்கள? அவன் 80s வருவான், வந்து 80s வரான், அந்த ஒரு காஸ்டியூமில் வருவான். அவனுக்கு பிடிச்ச பழைய பாட்டு, அவன் வந்து கமல் சார் ஃபேனு. ஸோ சகலகலா வல்லவன்லேருந்து பாட்டு போட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகே, ஒன் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். மூவி பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் ப்ளஸ் ஃபியூச்சருக்குலாம் நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் நீங்கள் சொல்லலாம்.
இல்லை நீ பார்த்து உஷாரா இரு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, கெட்ட வார்த்தை பேசாமல் இரு, அப்புறம் ஃபோட்டோ எடுக்க கற்றுக்க. எத்தனை வருஷமாக நீங்கள் அசிஸ்டண்டாகவே இருப்பேன். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். தர்ஷனுக்கு வந்து கலா முரளி ஃபஸ்ட்டு எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? உங்கள் ரூமுக்கு வராங்க, ஹவுஸ் மேட்டாக இருக்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுவீங்களா நீங்கள்? அதான் விஷயம், இங்க வா, கோவம் இருக்கும் நிறையா. இங்க வா, நீ எது கல்யாணம் பண்ணியோ பண்ணலையா? ஓகே ஓகே. வெல்கம் பண்றது கிரிக்கெட்ல ஐபிஎல் செட் பண்ணி இப்படி இருக்காங்க, வெல்கம் பண்ணுவேன். ஓகே, எஸ். ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் ஃபியூச்சர் பற்றியும் சரி, மூவி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது காம்ப்ளிமெண்ட். ஃபியூச்சர் இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் ஒரு ஐபிஎல் டீம் மாதிரி ஒரு டீம் வாங்கி அதில் கௌசல்யா முருகேசனை கேப்டனாக போட்டு நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி உருவாக்கணும். ஓகே, பார்ட் 2 உருவாக்குன்னு சொல்றீங்க. கனா 2 நாங்க வந்து எனக்கு சந்தோஷம் தான். அப்ப நீங்க வந்து முரளி கிட்ட சொல்லி எப்படியாவது இதை பண்ணி பார்ட் 2 ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. எஸ், அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ போய் அப்ரோச் பண்ணி வந்து டைரக்டர் சொல்லுவோம். டைரக்டர் சார் ப்ளீஸ் சார் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் மூவி பார்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்றீங்க? ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்கு மூவில? ஆமா, மூவில இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல சப்போர்ட் பண்ற எல்லா வகையும். அதான் நிஜமா நீ இப்படி நல்லவனாவா இருக்கே அந்த மாதிரி. அது மாதிரி. ஓகே, சூப்பர் நைஸ். அண்ட் எஸ் ஆஷ் தொடர் மேரி அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணீங்க? அவங்க ஹவுஸ் தானே. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியாதுல சோகமா பாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க எமோஷனலி, நல்லா சாப்பாடு வேணுமா கொடுக்கும். ஓகே, ஹாப்பி. ஐ ட்ரை டு மேக் ஹர் ஹாப்பி. ஓகே, ஃபுல் சப்போர்ட்டிவா. ஓகே, ஃபைனலாக வந்து 2 செக்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. எஸ், ஆனால் வந்து எங்களுக்கு இந்த செக்மெண்ட் மூலியமாகவும் சரி நீங்கள் சொல்லும் போதுமே என்னென்ன விஷயம் உள்ள இருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டாக தான் ஹவுஸ்மேட் இல்லை, வேற ஒரு தேர்ட் ஹவுஸ்மேட். எஸ், ஓகே ஓகே, எஸ். ஆனால் அதுலேயே வந்து அது தேர்ட் ஹவுஸ்மேட் யாருன்றதே எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் அது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமான்னு பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயுமே ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இப்போ உங்களோட பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு 50% தெரிஞ்சிச்சு. நம்ம பேலன்ஸ் 50% நாங்கள் படத்தில் தேட்டரில் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். முக்கியமாக வந்து நாங்களாம் நடிச்சிருக்கோம், அதுக்காக பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்காக பாருங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தா தான் படம் ஹிட் ஆகும், அதுக்காக பாருங்கள். ஆகஸ்ட் 1 ஹவுஸ்மேட்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஐடியாவை கிரியேட் பண்ண அந்த டைரக்டருக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவரோட ஃப்யூச்சர் இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும், இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார். அண்ட் அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஐடியா யூனிக்காக இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய லேபிள்ஸ்லாம் உள்ளே வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவானா வாங்கினார் அண்ட் ஏஜிஎஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரண்டியில் 200% இந்த படம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபன் ஃபில்ட், தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப லைட் ஹார்ட்டட், ரொம்ப எமோஷனலாக வருவீங்க. அண்ட் அதுக்கு ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்க. சூப்பர். நீங்கள் இல்லை, இது தமிழில் முதல் ரிலீஸ் ஆகுது படம். ஒரு நல்ல டீம், நல்ல படத்துக்குள்ள ஒரு டெபியூ கிடைச்சது. நான் வெரி ஹாப்பி. அண்ட் இதோட ஸ்டோரி, இதோட எல்லாமே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக யூ லைக் இட். இந்த கதை கேட்டப்போ எப்படி இருந்தோ அதுக்கும் அதேபடி தான் படம் இப்போ வந்திருக்கு, அதுக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஓகே, அப்போது வெரி ஹாப்பி. பாருங்க ஆகஸ்ட் 1. ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லி ஏன் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.